அழகழகா அற்புதமா அழகழகா கோலம் போட்டேன் விதவிதமா வித்தியாசமா கோலம் போட்டேன். நல்லா அழகழகா தான் கோலம் போட்டிருக்க. ஆமாண்டி அழகா தான் போட்டிருக்கேன். தினமும் ஒரே குளத்தை தான் போடுறேன். நல்லா எவ்வளோ டிசைனாக இருக்குது. அந்த மாதிரி போடலாம் இல்லையா? ஒரே டிசைனாக போடுற தினமா? ஏண்டி எனக்கு தெரிஞ்சது ஒரு குளம் தாண்டி. இல்லைன்னா புள்ளி வச்சு தான் கோலம் போட தெரியும். புள்ளி வச்சு கோலம் போட்டால் கலர் போடலாம் போட முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்ச டிசைனே போட்டு அந்த தினமும் கலர் வச்சுருக்கேன். அதுக்குன்னு மார்கழி மாதம் ஃபுல்லாக ஒரே டிசைனை பார்க்கறதுக்கு போர் அடிக்குதுக்கா. சரி கிண்ணமும் கையுமா எங்கே கிளம்பிட்டா? தயிர் வாங்கிறதுக்கு போகிறேங்க்கா. கடையில் வாங்க போகிறேன். இல்லைக்கா பக்கத்தில் குரல் கேட்குது. அந்த பாட்டி எத்தனை வந்துருக்காங்க. அதுக்கு தான் வெயிட் பண்ணியிருக்கேன். ஆமாம் அந்த பாட்டி வந்து பசுன் பாலில் தான் தயிர் ஊற்றி எத்தனை வருவாங்க. நல்லா திக்காக இருக்குண்டி அவங்ககிட்ட. எங்கள் மாமியார் தான் கேட்டுச்சு தயிர். அதுக்கு தான் வாங்குறேன். பசங்களை வர ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும். காலையில் என்ன சாப்பாடு செய்யுது, என்ன டிஃபன் செய்யுது ஒன்றும் புரியல. ஆமாம் தினமும் இதை பற்றி யோசிக்கிறதே பெரிய வேலையாக இருக்குது. பசங்க எழுந்துட்டாங்களாக்கா? எழுந்துட்டாங்கடி. 2 பேரும் குளிக்க போயிருக்காங்க. ஒன்றாவா போயிருக்காங்க? ஆமாம் ஒன்றா தான் போயிருக்காங்க. ஒத்தி பல்லு விளக்குவா, ஒத்தி குளிப்பா, மாற்றி மாற்றி குளிச்சுட்டு வருவாங்க. சண்டை போடாமல் இருந்தால் சரி. நம்மளாம் சின்ன வயசில் தினமும் எப்படி சண்டை போடுவோம். அச்சின்னு பெறவும் அம்மா தான் கத்தினே கிடப்பாங்க. எங்கன்னா சும்மா இருக்கிறாளுங்களா, இவளங்கிட்ட கத்தி நெஞ்சே வலிக்குதே அப்படின்னு. அதோட கஷ்டம்லாம் அப்போ தெரியல நமக்கு. நல்லா ஜாலியாக இருந்தது. இப்போ இவளுங்க பண்ணுற இன்சு கஷ்டமாக இருக்குது. அதாவது அந்த வயசு வந்தால் தெரியும் போல இருக்கு. மா இவன் என் சூப் எடுத்து குளிக்கிறாமா? ஆரம்பிச்சாளுங்களே. ஒருத்திக்கு ஒரு பொருள் விட்டு தர மாட்டாளுங்க. இவ பொருள் அவ தரக்கூடாது, அவ பொருள் இவ தரக்கூடாதுன்னு இங்கே பஞ்சாயத்து பெரிய பஞ்சாயத்து நடக்கும். தனித்தனியாக தானே வாங்கி கொடுத்துருக்குறேன். அப்போ ஏன் நடக்குது? பெரியவளும் சும்மா இருக்க மாட்டா, அந்த சின்னவளும் சும்மா இருக்க மாட்டா. இவ பொருள் அவ எடுத்துப்பா, அவ பொருளை இவ எடுத்துப்பா. அவளுக்கு வாங்கி கொடுத்ததை மட்டும் எடுக்க மாட்டாளுங்க. மா இங்கே வாமா. காலையில் நான் வேலை செய்தா இவளுக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு தான். நான் எப்போ வேலை செய்யுது, எப்போ சமைக்க ஆரம்பிக்கிறது ஒன்றும் புரியல. இவங்க காலேஜுக்கு அனுப்பிச்சு விட்டேன்னு வச்சுக்க ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. முதல்ல அடுப்பு பற்ற வச்சு சாதத்தை போடணும். மா அந்தான்னு வச்சுக்க 2 பேருக்கா சரியான அடி விழும். போனோமா குளிச்சுமா வந்துனே இருக்கிற சத்தம் இல்லாம. அக்கம் பக்கத்தில் எங்க சத்தம் கேட்குதா? இந்த வீட்டில் தான் சத்தம் கேட்குது. ஒரு வேலை செய்யுது கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதாங்க அங்கே. இவளுங்க பாரு ஓ ரமன் கத்திக்கினே இருக்காளுங்க. சரி விழுக்க நீ ஏன் கத்துற? நீ கத்துறது ஒரு ஃபுல்லாக கேட்குது. இங்கன்னா வயசு கதை பசங்களாம் அடக்க முடக்கமாக இருக்கிறாங்களா பத்தியா? இன்னும் குளிச்சுட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஒரு அமக்கலாக இருக்குது. என் ஷாலை போட்டுங்கண்ணா, என் டாப்பை போட்டுங்கண்ணா, என் கம்மலை வெட்டுங்கண்ணா, என் வலையில வெட்டுங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அடியில் தள்ளியில் இருக்குது. காலேஜுக்கு போகிறதுக்கு அந்த வீட்டை 2 ஆக்கிட்டு தான் கிளம்புவாளுங்க. அது எல்லார் வீட்லையும் நடக்குது தானே. நான் என் வீட்டில் நடக்கிற மாதிரி யார் வீட்லையும் நடக்காதுமா? யார் வீட்டில் நடக்காது. எனக்கு ஒரு வேலை செஞ்சு தர மாட்டாங்க காலையிலேருந்து. அவளுக்கு பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு எனக்கு சரியா இருக்கும். என்ன வேலை செய்யறதுக்கு விட மாட்டாங்க. ஏதோ எதுவுமே வாங்கி கொடுக்காத மாதிரி, இந்த கிளிப்பு வாங்கி தராத மாதிரி, இந்த கம்மல் வாங்கி தராத மாதிரி அதுக்கு சண்டை போட்டு நச்சுன்னு பரவல் வாழுங்க. இந்த எடுத்துட்டா நைட்ட காணோம், எங்கே தூக்கி போட்டுட்டா உடச்சிட்டா, டெய்லி இதை நடந்து கிடக்குது. நீ அவங்களுக்கு 2 தடவை வாங்கி கொடுத்துருக்க. ஆமாண்டிக்கு ஒன்றுத்துக்கு 4 நாள் வாங்கி கொடுத்துக்கிறேன்டி. அதான் தப்பா போச்சே. ஒன்று வாங்கி கொடுத்துருந்தா அப்போ பழகி இருக்கும் 2 பேருக்கும். சரி விடு இருடி. ஒரு அம்மா கிட்ட சொல்கிறேன். இன்னும் நீ குளிக்கலையா? மா பார்வா என் சோப்பு எடுத்து அவள் குளிச்சு நிற்காமா. சரி அவள் சோப்பு எடுத்து நீ குளி. அவள் சோப்பு எடுத்து நான் குளிக்க மாட்டேன். சரி செங்கல் இருக்கு போய் எடுத்து போட்டு தேய்ச்சி வாசிக்கிறோம். மணியாச்சு காலேஜ் பஸ் வந்துட போகுது. எதாவது செங்கல் போட்டு குளிக்குவா? உடம்புல புண்ணாகி போத்துக்காம என்ன செங்கல் போட்டு குளிப்பாங்களா? ராதியா எரும மாடல செங்கல் போட்டு தான் குளிப்பாட்டுவாங்க. ஏன்க்கா இந்த மாதிரி பண்ணுற நீ? ஆமாம் எரும மாடங்களும் செங்கல் போட்டு தான் குளிப்பாட்டுவாங்க. அதே மாதிரி நீயே செங்கல் போட்டு குளிச்சுட்டு வா. சே உங்ககிட்ட வந்தேன் பாரு நானு. இதே சோப்பு வைடி. இன்னும் 5 நிமிஷத்துல 2 பேரும் கிளம்பலன்னா பாரு. வீட்டில் இருக்க மொத்த வேலையை எனக்கு நீங்கள் தான் செய்யணும். சாமான் துறக்கிறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நீங்கள் செய்யணும். 10வது ரேஷன் கடையில் போயிட்டு அரிசி சக்கரெல்லாம் போடுறாங்களா பொங்கலுக்கு. அதையும் போய் நீங்கள் தான் லைன் நின்று வாங்கணும். இதுக்கெல்லாம் சம்மந்தம்னா 1/2 மணி நேரம் ஆட்டம் போடுங்க. அங்கேயே காலேஜ் லீவ் போட்டு எல்லா வேலையும் செய்யுங்க. ஆமாம்ல இதுவரை வந்துட்டுன்னு இன்னும் டோக்கனே வாங்கல போயிட்டு. நானே சும்மா அவங்க மேட்டி நிற்க நீ வரைக்கும் ரெடி. ஆமாம்மா நீ மிரட்டினோன்னா அவங்க அப்படியே விரண்டுடுவாங்க. மறுபடியும் வேலையை முடிச்சுட்டு போயிட்டு டோக்கனை போய் வாங்கிட்டு வரணும். அங்கே வர எவ்வளோ கூட்டம் நிற்கிறதில்ல. டோக்கன் வாங்கிறதுக்கு ஒரு வாட்டி ஒரு கூட்டம் லைனு, அதுக்கப்புறம் பொருள் வாங்கிறதுக்கு ஒரு வாட்டி போய் லைனில் போய் நிற்கணும். ஏக்கா டோக்கன்லேயே எழுதிடுறாங்க. இத்தனை தேதி வந்து இத்தனை இந்த டோக்கன் வந்து இத்தனை நம்பர் டோக்கன் வரைக்கும் அவங்க மட்டும் வந்தால் போதும் அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மொத்த பேர் ஒன்றா வர சொல்லல. மொத்த பேர் ஒன்றா வர சொன்னால் தான் கூட்டமாக இருக்கும். அந்த தேதி எழுதி கொடுத்துட்றாங்களா, அந்த தேதியில் போய் தான் அவங்க வாங்கணும். அப்படியே ஆமாம். இப்போ உனக்கு வந்து 25 டோக்கன் வருதுன்னு வச்சுக்கேன். 20லேருந்து 30 டோக்கன் வரைக்கும் வந்து 8ஆம் தேதி வரணும் அப்படி சொல்லிட்டு எழுதி கொடுத்துருவாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், 8ஆம் தேதி போயிட்டு அந்த பொருள் வாங்கணும். அப்போ வந்து கூட்டம் இருக்காது. போனோமா வந்தமான்னு இருக்கலாம், வாங்கி வந்துனே இருக்கலாம். நல்ல ஒரு விஷயம் பண்ணாங்கடி. இல்லைன்னா வெயில் தான் அந்த லைன் நிற்கிறதுக்குள்ளே மயக்கமே வரும். இப்போ இது மாதிரி டேட் எழுதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கேன், நல்ல விஷயமா போயிடும். ஆமாம் ஒரு நாளைக்கு 200 பேர் நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. சரி முதல்ல டோக்கனை போய் வாங்கி வரணும்டி. தயிர் ஏண்டி தயிர் பாட்டி போகிறாங்கடி கூப்பிட்றீ. தயிர் பாட்டி இங்கே வாங்க. தயிரே வரேன். எவ்வளோ நேரம் இங்கே நின்றுக்கா அந்த பக்கம் போது பற்றியா? நீ தயிர் வாங்கன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? குரல் கூட்டுறி அப்போ தான் வருவாங்க. ஏண்டி இந்த தெருவை தாண்டி போகிற வரைக்கும் என்ன பண்ணியிருப்பீங்க? நீ பாட்டு குரல் கொடுக்காம போயிட்டு அங்கே போய் முனையில் போயிட்டு குரல் கொடுக்குறேன். நான் கவனிக்கவே இல்லை, இங்கே பேசி நின்றுக்கேன். கேட்ட கூட தயிர் எவ்வளோ வேணா? 1/4 லிட்டரு கொடுப்பாட்டே. இந்த கிணந்த நான் சொல்ல தயிர் எவ்வளோ திக்காக இருக்கு. ஏன்னா இது பசும் பாலில் செஞ்ச தயிர் டே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். எரும மாட்டு பாலில் செஞ்ச தயிர் தான் திக்காக இருக்கும். இதே திக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியா? எரும மாட்டு பாலில் செஞ்சதான் தயிர் திக்காக இருக்குமா?
ஆமாம், பசும்பால் தயிர் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இந்த பாட்டி கொஞ்சம் கொசரு ஊற்று. ஊற்றிட்டு நீ கேட்கறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டு தானே. சரி காசுண்டா. என்ன கோமதி தயிர் வாங்கலையா? இன்னைக்கு வேணா பாட்டி, நாளைக்கு வாங்கிக்கிறேன். இந்த தயிர் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மைன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீ வேணான்னு சொல்ல மாட்டேன். ஏன் பாட்டி, எனக்கு தெரியாதா? தயிர் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. அதனே வேற என்ன இருக்கு போதில்ல. ஏண்டி என்னடி இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டேன்? தயிர் சாப்பிட்டா உடம்பு குளிர்ச்சி தானே. இதில் வந்து கால்சியம், புரதம், விட்டமின் எல்லாமே இருக்குடி. இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்குலாம் அவ்வளோ நல்லது. நரம்பு பிரச்சனை எல்லாம் சரி பண்ணுது. ஹார்மோன் சுரப்பைகள்லாம் சீராகுதான், உடல் எடையை குறைக்குது. அப்புறம் இதில் வந்து நல்ல பாக்டீரியா இருக்குது. இது வந்து நம்ம சாப்பிட்ற மூலிமா உடம்புல கெட்ட பாக்டீரியாலாம் இது அழிச்சிடுது. அதுக்கப்புறம் இதில் கால்சியம் அதிகமாக இருக்குன்னு சொன்ன பற்றியா? அதனால் இந்த மூட்டு வலி, இந்த எலும்பு தேய்மானம் இதெல்லாம் சரி பண்ணுது தயிர். இதை வந்து நீ ஈஸியாக சொல்லிட்டேன், உடம்பு குளிர்ச்சி மட்டும் தானே தருதுன்னு சொல்லிட்டு. எம்மாடியோ, இந்த பாட்டிக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கேன். இவ்வளோ விஷயம் இருக்கா பாட்டி? ஆமாடி, முக்கியமாக பெண்களுக்குலாம் ரொம்ப நல்லது. இதில் வந்து விட்டமின் B12, B6, அந்த ரைபோ பிளவின் அதெல்லாம் கூட இருக்குது. என்னது இது பாட்டி, விட்டமின் B12, B6 இதெல்லாம் சொல்லிட்டு என்னதுன்னு தெரியலையே. அதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்கள். அதெல்லாம் சாப்பிட்றதுனால நரம்பு பிரச்சனைலாம் சரியாகுமா. இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் உள்ள குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதான் அது. அப்புறம் இந்த எலும்புக்கு, பற்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுடி. இப்போ தினமும் தயிர் வாங்க சொல்கிறீங்க. தினமும் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இந்த சளி தொந்தரவு இருக்கிறவங்க, அவங்க வந்து சாப்பிடக்கூடாது தயிர்லாம். எதையுமே அளவோட சாப்பிடணும்னு வச்சுக்க, எந்த பிரச்சனையுமே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு கடைசியில் கொஞ்சம் தயிர் ஊற்றி சாப்பிடணும். அது உடம்புக்கு எவ்வளோ நல்லது தெரியுமா? இந்த காரம், மசாலா, எண்ணெய் இதனால் வர பிரச்சனை இல்லை. அந்த தயிர் வந்து தடுக்குது. தயிரை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், இது எவ்வளோ விஷயம் இருக்குது பற்றியா? ஏமா உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி இருந்தேன்னு வச்சுக்கேன், என்னோட வியாபாரம் கிட்ட போயிடும். நான் பக்கத்துக்கு பார்த்தோம் இல்லையா, காலையில் போனால் தான் வியாபாரம் ஆகும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனால பேக்கெட் தயிர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நான் போயிட்டு வரேன். சரி பாட்டியா, இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறாம எல்லாத்தையும் பயன்படுத்திக்கோங்க. தயிர் தயிரே இக்கா பாத்தியா, அந்த தயிரில் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆமாண்டி, இந்த பாட்டி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டு போயிட்டுருக்காங்க. இந்த தயிர் வந்து உப்புலாம் எதுவுமே போடாமல் வெறும் தயிர் எடுத்து காலையில் வெறும் வீட்டில் சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், உடம்புல இருக்க கெட்ட கொழுப்புலாம் கரைஞ்சிரும் சொல்லிட்டு நான் ஃபோனில் பார்த்தேன்டி. ஏமா சாப்பாடு ரெடியா? காலேஜுக்கு டைம் ஆச்சு, இன்னும் சமைக்க ஆரம்பிக்கல. போ அந்த வேலையை போய் பாரு. ஏடி எனக்கு பாதி தயிர் குடி வாங்க மறந்துட்டேன்டி. நானே பசங்க சாப்பாடு கட்டி கொடுத்து குடுறி. என் பாட்டி இங்கே தானே வந்தாங்க, வாங்க வேண்டியது தானே. வாய் பார்த்து அப்படி நின்றுக்கியா? பேச்சு வாங்க அப்படியே மறந்துட்டேன்டி. பசங்களும் புளி சாதம் கலரி கொடுத்துடலான்னு பார்த்தேன். பாட்டி தந்த தயிர் இவ்வளோ சத்து இருக்கு சொல்கிறாங்களே, பாதி தயிர் கொடு. அவங்க 2 பேருக்கு கலரி கட்டி கொடுத்துறேன். உங்களுக்கு நாளைக்கு வாங்கி தரேன். பசங்களுக்கு கேட்கறதுனால கொடுக்குறேன். ஆமாம், அப்படியே ஒவ்வொரு மினுக்குவேன். கிண்ணத்துல ஊற்றி தரேன். அதோ எடுத்துட்டு வரேன்டி. ஏண்டி வீட்டில் இருக்க வேலை யார்டி பார்க்குறது? தயிர் வாங்க போனேன்னு சொல்லிட்டு 1 மணி நேரமா அங்கே நின்று பேசினுக்கேன். அதை வராத்தே. போன இடம் வந்த இடம். வேலையை முடிச்சுமா அடுத்த வேலையை பார்த்தோமான்னு கிடையாது. நான் நம்ம வேலை வெட்டி இல்லாமல் பேசினுக்க மாதிரி பேசுகிறாங்க பாருங்க அத்தை. இந்த பிள்ளைங்களை வந்து எழுப்பி விட்றி, ஸ்கூலுக்கு மணியாவது. அதை வராத்தே. எக்கோ சீக்கிரம் வாக்கா. இதை வந்துட்டேடி. இந்த வாழைக்கண்ணை எங்கே வைக்கிறது? இது மேலே வைக்கலாம். இப்போ தான் அம்சமாக அழகாக இருக்குது. இந்த தென்னங்கண்ணை எங்கே வைக்கலாம்? இங்கே வைக்கலாமா? வச்சு வாசல் எப்படி நடக்குது? இங்கே வச்சுட்டேன். சோப்பா மேலே இடம் காலியாக தான் இருக்குது, அது மேலே வைக்கலாம். நீ பட்டுக்குட்டியாக இங்கேயே இருமா. எங்கன்னா கொஞ்சம் பெரிய வீடாக கட்டி வச்சுருக்காங்களா? இந்த அரச மரம், ஆலமரத்தெல்லாம் வேறு வைக்கணும். எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. கிச்சன் கொஞ்சம் காலியாக தான் இருக்குது, அங்கே வேணா நட்டு வைக்கலாமா? இந்த செடி நட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன், வெளியில எதுமே நட்டு வைடி. நீங்கள் அப்படியே காம்பவுண்ட் சோறு போட்டு வச்சிருக்கீங்க பாருங்க. நான் வெளியில் எதுவுமே நட்டு வைக்கிறதுக்கு காம்பவுண்ட் சோறு பண்ணலையா? இந்த வாழைக்கண்ணு தென்னங்கண்ணு எடுத்துமே வெளில வச்சா ஆடு மாடு சாப்பிட்டு போயிடாது. கஷ்டப்பட்டு வாங்கி வந்து வச்சிருக்கேன். இன்னும் அரச மரம், ஆலமரம்லாம் வேறு வாங்கி வந்து வச்சிருக்கேன். அதெல்லாம் வேறு எடுத்து வந்து நடணும். எங்க வீட்டுக்குள்ள எத்தனை நடப்புறேன்? ஆமாம், வீட்டுக்குள்ள தான் பாதுகாப்பாக இருக்கும். கிறுக்கி என்ன பண்ணுறது நான்? இதோ சோப்பா பக்கத்தில் தேவையில்லாத செடியில் எடுத்து வந்து வச்சிருக்கீங்க. இதனால் 10 பைசாக்கு பிரோஜனம் இருக்கா? ஒரு பூ பூக்குமா, இல்லை ஒரு காய் காய்க்குமா? நான் பாருங்கள், வாழைக்கண்ணு தென்னங்கண்ணு எடுத்து வந்து வச்சிருக்கிறேன். இதெல்லாம் பூ பூக்கும், நல்லா காய் காய்க்கும், சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம சாப்பிடவும் செய்யலாம், சாமிக்க வச்சு கும்பிடலாம். எவ்வளோ யூஸ்ஃபுல்லான செடியில் எடுத்து வச்சிருக்காது. தேவையில்ல செடியில் விளையாடுங்க. பூ கொடுக்கும் காய் கொடுக்கறதுனால தென்னங்கண்ணு வீட்டுக்கு நட்டு வைப்பியா? அப்போ தான் அது காய்க்கும் போது பூக்கும் போது யாரும் பறிக்க மாட்டாங்க, ஆடு மாடு வந்து மிக்காது, நம்ம வீட்டுக்குள்ள சேஃப்டியாக இருக்கும். இதுக்கெல்லாம் உன்னை எதுவும் சொல்லக்கூடாது. ஏய் உள்ள புது நட பண்ணிக்க. இப்போ எதுக்கு அவரை கூப்பிட்றீங்க? ஒரு வீடியோவில் தான் செஞ்சுருக்காரு. எது வீட்டு வேலை செய்கிறானா? மானம் கட்டவனை வச்சு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. பொண்டாட்டிக்கு உதவி செய்யறது நான் மானம் கட்ட வேலை கிடையாது, ஆம்பளைங்க செய்கிற வேலை தான். உங்ககிட்ட என்ன பேச முடியாது. டேய் வரையா இல்லையாடா இப்போ? ஏம்மா கத்தின்னு இருக்கீங்க? என்ன வீட்டில் என்ன நடக்குது, ஏது நடக்குது எதுவுமே பார்க்க மாட்டேன் நீ. என்னம்மா நடந்துச்சு? எங்க நானே சொல்கிறேன். பெரிய பொண்ணு என்ன பண்ண? எங்க வாழைக்கண்ணு இந்த தென்னங்கண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறேன். அது ஒரு பெரிய குத்தன்னு கத்தின்னு கிடக்குறாங்க. ஏன் பெரிய பொண்ணு இந்த மாதிரி பண்ற? நீ எல்லாத்தையும் எடுத்து தோட்டத்தில் எடுத்து நடத்து வை, வீட்டுக்குள்ள எடுத்து வந்து வைப்பாங்க. ஏங்க நீங்களும் லூசு மாதிரி பேசாதீங்க. லூசு தான் அவன். பெரிய பொண்ணு, யாராவது இந்த மாதிரி செடியெல்லாம் தூக்கி வந்து வீட்டுக்குள்ள வைப்பாங்களா? ஒரு அழகு செடி, ஒரு பூச்செடி, சின்ன செடியாக இருந்தால் எடுத்து வந்து வைக்கலாம். இதெல்லாம் பெரிய மரமாகி பெரிய வேர்லாம் உள்ளே போகும், பில்டிங்லாம் உடச்சிரும். இது தூக்கி வந்து யாரா வீட்டுக்குள்ள வச்சு நட்டு வளர்ப்பாங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? எங்க பெரிய பெரிய பணக்கார வீட்டிலலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தொட்டியில் இந்த வாழைக்கண்ணு, இந்த தென்னங்கன்று, ஆலமரம், அரச மரம் அதெல்லாம் வச்சு வளர்க்குறாங்க. நான் பார்த்தேன் அன்றைக்கி கோமதி அக்கா அவங்க நாத்தனார் வீட்டுக்கு போன பற்றியா, அவங்க வீட்டில் கூட வச்சுருந்தாங்க.
ஏண்டி அது வந்து அதுக்குன்னே வளர்க்குற மரண்டி, போன்சாய் மரம்னு சொல்லுவாங்க. அது வந்து எவ்வளோ வருஷம் ஆனாலும் சின்ன செடி மாதிரி தான் இருக்கும். புரியுதா? அந்த மாதிரி தான் வளர்க்கலாம். நீ எடுத்துன்னு வந்து வச்சிருக்கிறதுலாம் பெருசு பெருசா பெரிய மரமா வளர்ற செடிங்க எடுத்து வந்து வச்சிருக்கிற, அதெல்லாம் வீட்டுக்கு வைக்கக்கூடாது. நல்லா சொல்லுடா அந்த அறிவு கட்ட முட்டத்துக்கு. அப்படியே சொல்கிறீங்க? அப்போ இந்த மாதிரி செடியில் வைக்கக்கூடாதா? பெரிய பொண்ணு ஒழுங்கா எடுத்துன்னு வா, தோட்டத்தில் பழம் ஒன்று நட்டு வைக்கலாம். இந்த வாழைச்செடியில் வந்து வாழைப்பழம்லாம் கச்சிச்சுன்னா அப்படியே சாப்பாடுலேயே படுத்துன்னு பறிச்சு சாப்பிட்லான்னு பார்த்தேன். முடியாது போல இருக்கு, தோட்டத்துக்கு போய் தான் பறிக்கணுமா? ஆமா, வாழைப்பழ காய்ச்சி அப்படியே வாயை வந்து தும்பும். உங்கள் அம்மா அனவசியமெல்லாம் பேச வேணாம்னு சொல்லுங்கள். இந்த வீட்டில் அவங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த உரிமை எனக்கு இருக்கு இல்லையா? ஆமா, இவ தான் கஷ்டப்பட்டு வீடு கட்டி வச்சிருக்கா. எனக்கு இதுல சம பங்கு உனக்கு இருக்குதா? என் வீட்டுக்கு சம்பாதிச்சு கொடுத்த துட்டுல வயிற்ற கட்டி வாயை கட்டி இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி வச்சிருக்கேன். இதுல சம பங்கு இவளுக்கு வேணுமா? ஏங்க நீங்கள் அவங்க பிள்ளை தானே, அப்படின்னா எனக்கு சபை பங்கு இருக்குது. இங்க பாரு, நான் பார்த்து கொடுத்தாதான் என் பிள்ளைக்கு, புரியுதா? வந்துட்டா பங்குக்கு. ஏன் பெரிய பொண்ணு உனக்கு இந்த வேலை? ஏங்க வீட்டுக்குள்ளே தோட்டம் வச்சது ஒரு தப்பா? அது கூட எனக்கு உரிமை கிடையாதா? நீ வச்ச தோட்டத்துக்கு பில்டிங்லாம் இஞ்சி போயிட்டேன்டி. தோட்டம் வைக்கிறாளாம் தோட்டம். தென்னை மரத்தை வாழை மரத்தை தூக்கி அது உள்ளே வச்சுட்டு எனக்கு வர பங்கை கூட கெட்டு போகப்படுது. கூல் டவுன் மாம்சே, கூல் டவுன். பெரிய பொண்ணு கும்முன்னு எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் தோட்டத்தில் நட்டு வையே, புரியுதா? இங்கே வம்பு பண்ணி நிற்காத. கணவன் எவ்வழியோ மனைவியும் அவ்வழி. அப்படியே நடிப்பாமா, நடிப்பா. எடு இந்த தென்னங்கன்று வாழைக்கண்ணு எல்லாத்தையும் எடுத்துன்னு வா, பின்னாடி பழம் ஒன்று நடலாம். நீங்கள் டக்குன்னு கேட்ட பாரு, மண் வீட்டில் எடுத்துட்டு வாங்க, நான் செடி எடுத்துன்னு போயிருக்கேன். ஒரு செடி வளர்க்கறதுக்கு கூட நமக்கு இந்த வீட்டில் உரிமை கிடையாது. ஏங்க பின்னாடி சீக்கிரம் வாங்க. வரேன். உருப்படியே ஒரு வேலை செய்து துப்பு கிடையாது. இந்த மாதிரி வேலை நல்லா செய்யறா. என்னை திட்டம்னா மட்டும் வாய் வண்ணாரப்பட்ட வரைக்கும் போயிட்டு வரும்.